Recording is on. முருகாச்சலம். ஓகே, 17வது கந்தர் அலங்காரம் பாட்டு. முதல்ல பாடிடுறேன் ஒரு தடவை. வேதாகம சித்திர வேலாயுதன் வெற்றி பூத்தண்டை பாதார விந்தம் அரணாக அல்லும் பகலுமில்லா சூதானதற்ற வெளிக்கே ஒளித்து உச்சம் மாவிருக்க போதாயினி மனமே தெரியாதொரு பூதர்க்குமே. அருணகிரிநாதர் என்ன சொல்றாருன்னா, முருகனோட பாதார விந்தங்களோட பெருமையை சொல்ல வராரு. அவருக்கு தெரிஞ்சதை நமக்கு சொல்லி கொடுக்க பாக்குறாரு. போன பாட்டுலயே சொன்னாங்க, நம்ம வந்து 4 விதமான இது ஹியூமிலிட்டி, கோவம் இல்லாம இருக்கிறது, தானம் பண்றது, சிந்தனைய வந்து சிதற விடாம இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு பெரிய ஞானம் முருகன் கொடுப்பாருன்ட்டு. அந்த ஞானத்தை நம்ம எப்படி நம்மளோடய தக்க வச்சுக்கிறதுங்கிறது இந்த பாட்டுல சொல்றாங்க. வேதங்களும் ஆகமங்களும் துதிக்கப்படுற அழகான வேலையுடைய வேற்படையுடைய முருகனோட பாதத்தை, தாமரை போன்ற பாதங்களை தஞ்சமடைஞ்சா அந்த பாதங்கள் வந்து அவர் வெற்றி பூ தண்டை அணிஞ்சிருக்காராம். அந்த பாதார விந்தத்துல நம்ம சரணாகாதி அடையும் போது நம்மளுக்கு வந்து அல்லும் பகலும் இல்லாத, அல்லும் பகலும் சொல்றது நினைப்பும் மறப்பும் இல்லாத ஒரு பறவெளியில வஞ்சகம் சொல்றது வந்து நமக்கு மலம் மாயை அப்படிங்கிறதுக்கு அப்பாற்பட்ட ஒரு வஞ்சம் இல்லாததும், புறப்பகை உட்பகைன்னு இதையும் தாண்டியும் இருக்கிற ஒரு பறவெளி. அங்க ஒண்ணுமே கிடையாது, நம்ம சும்மா இருக்க அமைதியா இருக்கிறோம். அதாவது இது வந்து பியூர் பிளிஸ், அந்த பியூர் கான்சியஸ்னஸோட ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியத்தை சொல்றாங்க. இந்த நிலையிலேயே நிலைச்சி இருக்கணும்னா அவரோட பாதார விந்தங்களை சரணாகதி அடையிறது மட்டும்தானா நமக்கு அதுக்கு உதவி பண்ணும். ஓகே, இரவு பகல் மறத்தல் நினைத்தல்னு சொன்னா எதையோ நம்ம நினைக்கிறோம்னா அதை முன்னாடி மறந்துட்டோம்னு அர்த்தமாயிடுது. ஸோ அந்த இடத்துல நம்ம மனசு வந்து நிலைச்சு இல்லை. மோரோவர் நம்ம மனசு வந்து ஒரு குரங்கு மாதிரி. பகல் இரவு, பகல்ல இருக்கும்போது நம்ம எதையாச்சும் தேடிக்கிட்டே இருக்கோம், பற்றோட தேடிக்கிட்டே இருக்கோம். ராத்திரி ஆயிட்டுன்னா தூங்கிடுறோம். ஸோ அறியாமையில நமக்கு அதுக்கும் ஒண்ணுமே தெரியல. நம்மளோட வாக்கு, மனம், செயல் இது 3ம் அமைதி பெற்றா தான் அந்த பியூர் கான்சியஸ்னஸ்ல நம்மளால இருக்க முடியும். அது வந்து சித்திகள் கூட நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணி கிடைச்சிடலாம். பட் ஆனா அமைதியான அந்த நிலையை அடையறதுக்கு நமக்கு ஒரே துணை, உற்ற துணை வேலும் அவரோட பாதமும் தான். அதுதான் இந்த பாட்டுல சொல்றாங்க. ஐ திங்க் இதுக்கு நிறைய எழுதி வச்சேன், ஆனா சொல்றது எனக்கு படபடன்னு இருக்கு. ட்ரை பண்றேன். இதோட நிறுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். இல்ல ஒரு வார்த்தையா சொல்றீங்களா? வேதாகம வேதாகமம், வேதங்களும் ஆகமங்களும், வேதாகமம் அப்படின்னா வேதங்களும் ஆகம உடைய போற்றக்கூடிய வேல். சித்திர வேலுன்னு சொல்லும்போது அது அழகிய வேலாயுதன்னு அழகிய வேலை சொல்றாங்க. அதையுடைய வெற்றி பூத்தண்டையுடைய முருகனை பத்தி சொல்றாங்க. முருகனுக்கு பிடிச்ச மலர் வந்து வெற்றி மலர். அதை வந்து அவர் அணிஞ்சிட்டு இருக்காரு. அவரோட அந்த வெற்றி பூ வந்து அந்த மலர்கள் அவர் கால்கள்லயும் இருக்கு. அவர் வந்து தண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவரோட பாதார விந்தம் நமக்கு அரணாக இருக்கிறது. பாதங்கள், தாமரை போன்ற பாதங்கள் வந்து நமக்கு அரணாக, காவலாக, பாதுகாப்பாக இருக்கும்போது நமக்கு அல்லும் பகலும் இல்லாத, மறப்பும் நினைப்பும் இல்லாத சூதானதற்ற வெளி. சூதானதற்ற வெளினா நம்மளோட அந்த வஞ்சம்ங்கிறது இங்க உட்பகை புறப்பகை நம்மளோட மலமாய எல்லாத்தையும் சேர்த்து சொல்றாங்க. அந்த வெளியில, அந்த பியூர் கான்சியஸ்னஸ் ஸ்டேட்ல நம்மளால ஒளித்துனா அங்க போய் மறைஞ்சிட முடியும். அங்க போய் இருக்கும்போது நமக்கு வந்து அந்த ஸ்டேட்ல எப்பயும் நிக்க முடியும். அப்படி இருக்கிறதுக்கு வந்து மனசே நீ வந்து இத மாதிரி இரு, அவரோட கால்களை வந்து தஞ்சமடை அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி ஒரு ரகசியம் வந்து, பரம ரகசியம் வந்து இந்த உலகத்துல இருக்கிற ஜீவனுக்கு தெரியாது. இந்த ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியமான மக்களுக்கு மட்டுமே தான் தெரியும். இதுல நிலைச்சு இருக்க அவரை வேண்டிக்கும்னு சொல்றாங்க. ஓகே,
ட்ரை பண்ணேன் நானு. தேங்க்யூ. முருகாச்சரணம். முருகாசரணம். நல்லா நல்லா சொன்னீங்கம்மா. நல்லா இருந்தது. சூப்பர். தேங்க் யூ. முருகாசரணம்.